வெல்கம் டு உமா சமையல். நான் இன்றைக்கி ஆந்திரா ஸ்வீட், அது பேர் ஆந்திராவோட ஸ்பெஷலு பூத்திருக்க எலும்பா நம்ம பிளெயின் பேப்பர் ஷீட்டில் பண்ண போகிறோம். அதேமாரி ஒரு கப்பு, அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். களைஞ்சிட்டு ஒரு 4 hours ஊறணும். அரிசி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 hours ஊற வைக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஊற வச்ச பச்சரிசி 4 மணி நேரம் ஊறிட்டு இப்போ தண்ணியை கொட்டி வடிகட்டிட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரேன். நல்லா நைஸாக அரைக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டுருக்கேன் பாருங்கள், கரகரப்பே இல்லாமல். இப்போ இதை வடிகட்டிக்கிறேன். இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன். கொஞ்சம் இருக்குது. இந்த கப்பால் 1 அரிசி எடுத்தேன், ஊற வச்சேன். இதாலேயே ஒரு அளவு ஜலம் எடுத்துட்டுருக்கேன். அது கொஞ்சம் அரிசி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஊற்றினா மீதி இதில் விட்டு இதையும் வடிகட்டிடுறேன். இந்த அளவு, அதாவது கெட்டி தேங்காய் பால் அளவு கரைச்சி வச்சுக்கணும். ஒரு கப் அரிசிக்கு 1 கப்பு ஜலம் ஊற்றி அரைக்கிறது வடிகட்டுறது எல்லாமே 1 கப்பு ஜலம் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு வரும். இது உள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு 15 பாதாம், 15 முந்திரி, 15 பிஸ்தா வச்சுருக்கேன். இதோட ஏலக்காவும் போட்டு பொடி பண்ணுறேன். 1-2 பொடி பண்ணிக்கணும். இப்போ இதை பொடி பண்ணிட்டு வரேன் மிக்சியில். இந்த அளவுக்கு குறப்பாக ரவா மாதிரி அடிச்சுக்கணும். ரொம்ப நைஸு வேண்டாம். எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதால் 1/2 கப்பு சுகர் எடுத்துக்கிறேன். அதோட 2 ஏலக்காயும் போட்டுக்கிறேன். அந்த நட்ஸ் எல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்படி. அப்புறம் 1/2 கப்பு சுகர், அதோட 2 ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். நெய் 1/4 கப்பு உருக்கி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த வார்த்த ஷீட்டை பேந்து வந்து எடுத்துடலாம். இந்தமாரி மாவில் ஒரு பேப்பரை துவச்சி இப்படி பண்ணணும். இப்படி பேந்து வரும்போது அப்படியே பிச்சு எடுத்தால் எல்லாம் சுத்தமாக வந்துடும். எல்லா லேயர் ஷீட்டையும் எடுத்து இப்படி வச்சுருக்கேன். அடிக்கி ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன். இப்போ எப்படி அந்த இதெல்லாம் நட்ஸ் எல்லாம் எப்படி வைக்கணும்னு காமிக்கிறேன். கையில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து இப்படி லேசாக அது மேலே தெளிச்சுக்கணும். தெளிச்சுட்டு அங்கங்கே நெய்யை உருக்கி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப்ஸ். அதுக்கப்புறம் இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா பொடி பண்ணி வச்சோமோ நான் அதை போடுறேன். அப்புறம் சுகர், சர்க்கரையும் ஏலக்காயும் பொடி பண்ணது, அது 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ ஓரமெல்லாம் இப்படி மடக்கிக்கலாம். சுவையான பேப்பர் ஸ்வீட் ரெடி.